அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு இந்த இரத்த சர்க்கரை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உணவுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரோம். ஆனாலுமே மாத்திரையோடைய அளவு அதிகரிக்கிறதை ஒழிய நம்ம இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வர மாட்டேங்குது. இதுக்கு மன அழுத்தம்னு ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்களுடைய உடற்பருமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்க உடலினுடைய மற்ற உறுப்புகளுடைய செயல்திறன், குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல், உங்களுடைய குடல் ஆரோக்கியம், இது எல்லாமே ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் உங்க இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு 5 உணவுப் பொருட்கள் நீங்க டெய்லி இதை நீங்க சேர்த்துக்கிட்டாலுமே கூட உங்க இரத்த சர்க்கரை மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு 5 உணவுப் பொருட்கள், மூலிகை பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, முளை கட்டின வெந்தயம். சாதாரண வெந்தயம் டெய்லி சாப்பிட்றது நிறைய பேத்துக்கு கான்ஸ்டிபேஷன் சில பேருக்கு உருவாக்கும். சில பேருக்கு வயிறு உப்புசம், பிளாட்டிங் மாதிரி இருக்கும், வயிறு தும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் முளை கட்டின வெந்தயம் எடுக்கும் பொழுது உங்கள் இரத்த சர்க்கரையை நம்மளால் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இந்த வெந்தயம் முளை விடுறதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 36 மணி நேரம் தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அப்போது நீங்கள் என்னைக்கு சாப்பிடணுமோ அதுலேருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் கண்டிப்பாக அந்த வெந்தயத்தை இரவு நல்ல ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டுறணும். அடுத்த நாள் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இல்லையா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல கிளாத், கொஞ்சம் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணியை எடுத்து அந்த வெந்தயத்தை அதில் போட்டு நல்லா முடி மாதிரி கட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி போட்டு மூடி வச்சிடணும். இருட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3-4 hours ஒன்ஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். நைட் நல்லா வெட்ட வெளியில் வச்சுட்டோம், இருட்டிலேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அது முளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முளை கட்டின வெந்தயத்தை நம்ம காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கலாம். இல்லை கஷ்டமாக இருக்குன்னா ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கலாம். ஸோ இது காலையில் ரெகுலர் ப்ராக்டிஸாகவே சர்க்கரை நோயாளிகள் கொண்டு வரலாம். இதை நாங்கள் முன்னாடியே ஒட்டுகா பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். பட் ப்ரொவைடட் அந்த வெந்தயம் நல்லபடியாக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கா, அதில் எந்த விதமான புஞ்சை காளான் தொற்று இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கா, நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு சளி பிடிக்குது, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக அதை கவனமாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் இரத்த சர்க்கரையோடைய அளவு குறையிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவை குறைச்சி உங்கள் இன்சுலின் செயல்திறனை அதிகப்படுத்துது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முளைக்கட்டின வெந்தயம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவல் கொட்டை. நாவல் கொட்டையில் ஜம்போலன் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதியியல் பொருள் இருக்குது. ஸோ நாவல் கொட்டையை நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நம்ம பொடி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம சாப்பிட்ற பழங்கள்லேருந்து எடுத்து வச்சு அதை காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பொடியை 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் காலை மாலை உணவுக்கு முன் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவினுடைய சர்க்கரை அதிகரிக்கக்கூடிய வேகத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு. கணையத்தினுடைய செயல்திறனையுமே பார்த்தீங்கன்னா அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சன்ன லவங்கப்பட்டை. சன்ன லவங்கப்பட்டை அப்படிங்கிறது சிலோன் பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் காலை மாலை வெந்நீரில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சினமால்டிஹைட் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இன்சுலினுடைய சுரக்கக்கூடிய வேகத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் அதை கிரகிச்சுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ இந்த இன்சுலின் லெவல் நம்ம ரத்தத்தில் சீராக மெயின்டைன் ஆகிறதுக்கும், வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவு குறையாமல் இருக்கிறவங்க, எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறைய மாட்டேங்குது டாக்டர் அப்படிங்கிறவங்க எல்லாருமே
இந்த சன்னலவங்கப்பட்டை டீ மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கனாலும் சரி, உங்கள் ரத்த சர்க்கரையோடைய வேகம் வந்து கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வரும். விரைவில் அது வந்து குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆலோவேரா ஜூஸ். இன்னைக்கு வந்து சோற்று கற்றாழைங்கிறது பல நோய்களுக்கு வந்து மருந்தாக சொல்லப்படுது. சித்த மருத்துவத்தில் குமரி அப்படிங்கிற ஒரு கற்ப பொருளாக இது பார்க்கப்படுது. இந்த கற்றாழையை வந்து 7 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் பகுதியை மட்டும் எடுத்து 7 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 கிராம் அளவு எடுத்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் நம்ம குடிச்சிட்டே வரலாம். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது இந்த கற்றாழைக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்குது. அப்போ ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ குடலில் வந்து நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தி, அதிகப்படியான நார்ச்சத்து, இது எல்லாமே சேர்ந்து உங்கள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறைக்கிறதோடு சேர்த்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி HbA1c லெவலுமே வந்து வேகமாக குறையிறதுக்கு வந்து இந்த சோற்று கற்றாழையோடைய சாறு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாக்ஸ் சீடு. இன்னைக்கு வந்து ஆலிவ் விதை நிறைய நோய்களுக்கு நம்ம மருந்தாக சொல்கிறோம். குறிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் சர்க்கரை நோய்களுக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு அருட்பிரசாதமாக நம்ம நினைக்கலாம். என்ன காரணம்னா இந்த ஆலிவ் விதையில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிப்படையான பிரச்சனை வந்து இன்ஃப்ளமேஷன், கால் நரம்புகளில் வீக்கம், கண் நரம்புகளில் வீக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லீரலில் வீக்கம், குடலினுடைய உட்புறத்தில் வீக்கம், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேஷனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ஈஸியாக இந்த வீக்கங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரத்தத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அந்த கொழுப்பு அமிலம் இருக்கக்கூடிய சத்துள்ள உணவில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது இந்த ஆலிவ் விதை, அரிசி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட். ஸோ பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலைல ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையிறதோடு சேர்த்து சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பக்க விளைவு நோய்களை நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். அப்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோடைய அளவையும் கட்டுப்பாட்டில் வச்சு அவங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய பல பக்க நோய்களையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த 5 உணவுகளுமே ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் சேர்த்துட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளுடைய அளவும் குறையும், உங்கள் ஆரோக்கியமும் மேன்மேலும் அதிகரிக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.